என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடுனா வந்து கிராமத்தில் மட்டும்தான் வளர்க்க முடியுமா, ஏன் நகரத்தில் வந்து வளர்க்க முடியாதா அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நகர்ப்புற ஆடு வளர்ப்பு தொழில் வந்து எப்படி இருக்கும் அதை வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பலர் நினைக்கிறாங்க, என்ன ஆடு வளர்ப்புனா கிராமத்தில் தான் சாத்தியம், நகர பக்கம் கூட இரவு வந்து இருக்காது, ஸ்மெல் வரும், லாபம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, சரியான திட்டமிட்டு இருந்தால் நகரப்புறத்துலேயும் ஆடு வளர்ப்பது மிகப்பெரிய வருமானமாக மாறும். இதில் என்னென்னா, இன்றைக்கி வந்து நகர்ப்புற ஆடு வளர்ப்பு எப்படி நகரத்தில் சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். முதலீடு எவ்வளவு செய்யணும், எந்த ஆடுகளை வந்து தேர்வு செய்யணும், இடவசதி இல்லைன்னா என்ன செய்யணும், தீவன முறை, நோய் தடுப்பு முறை, சந்தை வாய்ப்பு, லாப கணக்கு, இதில் வந்து என்னென்ன ரிஸ்க்கு, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நகர்ப்புறம் என்ன அப்படின்னா என்ன, அது முழுக்க நகரம் கிடையாது, ஒரு சிறிய வீடு, பின்னால் வந்து ஒரு 1/2 சென்ட் இடம், புறநகர் காலனி, சின்ன ஃப்ளாட்டு, அப்படி இருக்கும் இடத்துல பார்த்திங்கன்னா 5லேருந்து 20 ஆடுகள் வரைக்கும் வளர்க்க முடியும். மேய்ச்சல் இல்லாமலும் வளர்க்கலாம். இப்போ நம்ம வந்து மேய்ச்சல் முறையில் மேய்ச்சலுக்கு பற்றிட்டு போய் இது பண்ணுவோம். ஆனால் நகரத்தில் வளர்க்குறோன்னா அவங்க மேய்ச்சலுக்கெலாம் கொண்டு போக முடியாது. அப்போ என்ன செய்யலாம், வீட்லேயே நம்ம இந்த டைமுக்கு வந்து அதுக்கு தீவனம் கொடுத்து 100% நம்ம கட்டுப்பாட்டிலேயே வளர்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐடி வேலை செஞ்சாலும் ஒரு சைடு இன்கம்காக 10 ஆடுகளை வச்சு வருமானம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மாடியிலேயே இப்போ ஆடு வளர்ப்பதை வந்து நிறைய பேர் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ எந்த ஆடு வந்து நகர்ப்புற வளர்ப்புக்கு ஏற்றதுன்னா, நகர்ப்புற வளர்ப்புக்கு வந்து குறைந்த இடத்துல வளரக்கூடியது, அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், வேகமாக எடை ஏறும் வகை. இதெல்லாம் என்னென்னா, தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஆடுனா கண்டிப்பாக அது கன்னியாடு, சேலம் கருப்பாடு, போராடு, தலைச்சேரி ஆடு தான். ஏன் கன்னியாடுனா அது வேகமான வளர்ச்சி இருக்கும், பால் சுரப்பும் அதிகமாக இருக்கும். சேலம் கருப்பாடு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். போராடு ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அதிக எடை கொண்டது வந்து போராடு. தலைச்சேரி ஆடு வந்து நல்ல இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு நல்லது. நகர்ப்புறத்தில் ஆரம்பிக்கவங்களுக்கு 50% உள்ளூர், 50% குராஸ் வந்து இனப்பெருக்கம் இருக்கிறது நல்லது. இப்போ நகர்ப்புறத்தில் முக்கிய சவால் என்ன தெரியுமா, இடம்தான். 10 ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 200லேருந்து 300 சதுர அடி வந்து போதும். உயரமான தளம், அதாவது 2 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் உயரமாக இருக்கணும். காற்றோட்டம் கண்டிப்பாக அவசியமாக இருக்கணும். மழைநீர் வந்து உள்ளே வராமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம அதோடய ஃப்ளோரு, அதாவது தரை வந்து எப்படி இருக்கணும்னா, மரத்தளம் இல்லைன்னா ஸ்லாட்டர் ஃப்ளோராக போட்டுக்கலாம். அதோட கழிவுகள் வந்து கீழே விழணும். சில பேர் இந்த பரன் மேலே போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நகர்ப்புறத்தில் போடுறது ரொம்ப நல்லது. அதனால் என்னென்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஆடு ஸ்மெல்லு எதுவுமே வராது. நாங்கள் இத்தனை ஆடு வச்சுருக்கோம், ஆனால் ஒரு நாள் கூட ஸ்மெல் வந்ததே கிடையாதுங்க, அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இப்போ அந்த ஸ்மெல் வருது அப்படின்னா அது கட்டுப்படுத்த பார்த்திங்கன்னா இஎம் சொல்யூஷன் ஸ்ப்ரேன்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டெய்லி சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி அதை வந்து நல்லா ஈரமாக இருந்துச்சுன்னா காலையிலே கூட்டிகிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா வெயிலில் வந்து காஞ்சி நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா புகார் செய்வாங்க, என்ன எப்போ பாரு ஒரே மாதிரி ஸ்மெல் வந்துட்டுருக்கு, இது வந்துட்டுருக்கு, ஆடு வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு வந்து தீவன முறை பார்த்துடலாமா. மேய்ச்சல் இல்லாமல் நம்ம வந்து அங்கே இருக்கிற இடத்துலையே அதுக்கு கொடுக்கணும்னா பசுந்தீவனம். நம்ம எங்காவது நம்ம பசுந்தீவனம் வளர்த்தாலும் சரி, இல்லைன்னா வெளியே வாங்கி போட்டாலும் சரி, பசுந்தீவனம், மசாலா, அப்புறம் நாட்டு வேர்க்கடலை பொடி, கான்சன்ட்ரேட் ஃபீடு குறைஞ்ச அளவு, இதெல்லாம் கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆட்டுக்கு தீவனம் வந்து வெளியே வாங்கி போடுறது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே வாங்கி போட்டு நம்ம அதில் லாபம் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். நிறைய ஆடு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. 1-2 ஆடுக்கு நம்ம வெளியே வாங்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அது வந்து ஒரு லாஸ் தான். ஒரு ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 கிலோ பசுந்தீவனம் கொடுக்கணும். 300 கிராம்லேருந்து 400 கிராம் வரைக்கும் கான்சன்ட்ரேட் தீவனம் வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக தண்ணி வந்து தூய்மையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நகர்ப்புறத்தில் வந்து அந்த சமையலறையில் இருக்க அந்த கிச்சன் வேஸ்ட்டு, அதாவது அந்த காய்கறி வெட்டுறது இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கொடுக்கலாம். ஆனால் வந்து அளவாக இருக்கணும்.
ஆனால் கெட்டு போய் இருக்கக்கூடாது. அப்பப்போ நறுக்கி கொடுத்தீங்கன்னா ஓகே, ஆனால் 2 நாள் 3 நாள் பழசானதை தயவுசெய்து கொடுக்காதீங்க, அது ஆட்டுக்கு நல்லதில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை. நகரப்புறத்தில் வந்து நோய் பரவினால் வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து சீக்கிரம் பாதிப்பு ஏற்படும். முக்கியமான தடுப்பூசி நம்ம எப்போயுமே சொல்கிறது தான், பிபிஆர், எண்டரோக்ஸ்மியா, எஃப்எம்டி இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 50% நோய் தடுப்பு முறை கட்டுப்படுத்தலாம். அடுத்து முதலீடு வந்து லாப கணக்கு பார்த்துடலாமா. இப்போ 10 ஆடுகள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ. ஆடு வாங்குறது வந்து ஒரு 5000. அப்போ 5000 × 10 ஆடுனா 50000. இப்போ அதுக்கு வந்து நம்ம கொட்டகை அனுப்புவோம்ல, அதுக்கு ஒரு 40000, மொத்தம் பார்த்திங்கன்னா 90000. இப்போ 6லேருந்து 8 மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு 20லேருந்து 25 கிலோ போடும். அப்போ 1 கிலோ 600 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு ஆடுக்கு 12,000லேருந்து 15,000 வரைக்கும். அப்போ 10 ஆடுகள்னால் 1,20,000க்கு கூட வரலாம். ஓகேங்களா. ப்ளஸ் செலவில் கழிச்சாலும் நல்ல லாபம் தான் வரும். இப்போ சந்தை வாய்ப்பு வந்து கிராமத்தில் வந்து ஆடு சந்தை எல்லாம் போடுவாங்க, அங்கே போய் விற்கலாம்லாம். நகரப்புறத்தில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ நகரப்புறத்தில் பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, நேரடியாக அவங்ககிட்ட போய் நம்ம விற்கலாம். அதே மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ கடை விருந்தெல்லாம் நிறைய வைக்கிறாங்க, நான்வெஜ்ஜு இது எல்லாமே. அவங்ககிட்ட போய் நேரடியாக நம்ம வந்து எங்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் முறையில் கூட கொடுக்கலாம். அதே மாதிரி பக்ரீத் சீசன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும். டைரெக்டாக மார்க்கெட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதிக லாபமும் கிடைக்கும். இந்த நகர்ப்புறத்தில் வளர்க்குறதுனால என்ன ரிஸ்க்கு அப்படின்னா, ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, நோய் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தீவன செலவு வந்து கொஞ்சம் உயர்வாக இருக்கும். இதுதாங்க ரிஸ்க்கு. ஆனால் இதுக்கு வந்து தீர்வு என்ன தெரியுமா, நம்ம கரெக்டாக வந்து அயலா பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணி நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். இதாக இருந்தாலே போதும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட்டுக்கு வந்து பண்ணியிருந்திங்கன்னா நம்மளுக்கு அது வந்து வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் வந்து சரி பண்ணிக்கலாம். நகர்ப்புறம் என்பதனால வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிறிய இடத்துல 5 ஆடுகளோட தொடங்கினாலும் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலைன்னா கூட ஒரு சிறிய தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடு வளர்ப்பு வந்து ஒரு சாதாரண தொழில் நினைக்கிறீங்களா, கிடையாது. அது வந்து பொறுமையின் பரிசுன்னு கூட சொல்லலாம். உழைப்பின் பலன். கண்டிப்பாக உழைச்சவனுக்கு நாளைக்கு வந்து பலன் இல்லாமல் இருக்காது. ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்தும் வருமானம் தரக்கூடியது. சிறிய இடம் இருந்தாலும் போதும், ஆனால் பெரிய மனசு இருந்தால் தான் வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆடு சம்மந்தமாக டவுட் இருந்தாலும், ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே கமெண்ட் பண்ணவங்களுக்கு நாளைக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. இந்த முறை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆடு வளர்ப்பு தொழிலில் சக்ஸஸ் பண்ணுற என்னோடய வாழ்த்துக்கள். எல்லோருமே உங்கள் உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக அதுக்கு வந்து லாபங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம பராமரிப்பு இருந்தாலே இதில் எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். ஓகேங்க, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.